ரஜினி சார் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிடே நைட் விசிட் பண்ணுவார். ஓகே. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. யூஸ்வலாக சேம் ரெகுலர் அப்படின்வார். ரெகுலர்னா ஹோம் ஸ்டைல் சிக்கன் கறியும் பூரியும் தான் சாப்பிடுவார். அன்றைக்கி வந்து என்னாச்சுன்னு தெரியல, ராம் எனக்கு வந்து பிரியாணி சாப்பிட்டு போட்டிருக்கு, ஆனால் டைஜஸ்ட் ஆகிறது நைட்டில் கொஞ்சம் காலையில் எழுந்து விட்டு போகணும், ஸோ ஈஸியாக ஒரு வயிறுக்கு ஃப்ரெண்ட்லியாக அது மாதிரி பிரியாணி ஆனால் வேணும் அப்படின்னாரு. நானும் ஓகே சார் சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு நான் யோசிக்கிறேன் எப்படி லைட்டாக பிரியாணி பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இதில் இதில் சொல்கிறேன், அன்றைக்கி எல்லாருக்கும் 500 rupees டிப்ஸ் கொடுத்தாரு. ஆஹா, எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 10 பேர் உள்ள எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ஆளுக்கும் 500 ரூபா கொடுத்தாரு. அதுவும் 1990 எண்ட்லேயே. நான் கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கேன், அவர் எங்கேயோ போயிட்டு இருக்காரு. சரி, பார்த்தோன்னே பின்னாடி 3-4 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் நல்ல காலம் நான் உங்களை பார்த்தேன் அப்படின்னா, என்னன்னு எனக்கு கல்யாணம், நீங்கள் வரணும், கோயம்புத்தூர் தான் கல்யாணம் அப்படின்னு. ராம், நீ உன்னோட கல்யாணத்தை என்ன வாழ்த்துக்கள், ஆனால் நான் வந்தால் வணக்கம். 1 செகண்ட் 2 பேருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அங்கே பேசணும் ஹவுஸ் டூரில். ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் இங்கே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில் ஸ்டார்ட் வித் தட் செஃப் வைரலாக போட்டிருக்க விஷயத்துல நான் ஆரம்பிக்கிறேன். அதான் இந்த கில்லி பிரியாணி நீங்கள் அப்படியே சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டிங்க. அப்போ ஆரம்பிச்சா இவன் தான் பண்ண அப்படின்னு பாட்டு சொல்லிட்டாரு. அவரோட ஒரு ஹிஸ்ட்ரி ஒரு ஃபுல்லாக சொல்லுங்களேன், செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது கேட்குறது. அந்த டைமில் வந்து ரஜினி சார் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிடே நைட் விசிட் பண்ணுவார். ஓகே. காஃபி ஷாப்பில் அவருக்குன்ற ஒரு பூத் மாதிரி இருக்கும். இட்ஸ் நாட் அ பூத், இந்த நம்ம இது மாதிரி கொஞ்சம் திறந்தாங்க, பட் கொஞ்சம் ஓரமாக இருக்கும். அவரும் அவர் ஒய்ஃபும் அவர் பிரதர் இன்லாவும் வருவாங்க. மோஸ்ட்லி 3 பேர் தான் வருவாங்க. ஸோ அவர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1.5 hours அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு நைட் ஒரு 1:30 வரைக்கும் யூஸ்வலாக. ஓகே. கடைசியாக கூப்பிடுவார். யூஸ்வலாக சேம் ரெகுலர் அப்படின்வார். ரெகுலர்னால் ஹோம் ஸ்டைல் சிக்கன் கறியும் பூரியும் தான் சாப்பிடுவார். சரி சரி. கடைசியாக அன்றைக்கி வந்து என்னாச்சுன்னு தெரியல, ராம் எனக்கு வந்து பிரியாணி சாப்பிடும் போட்டிருக்கு, ஆனால் டைஜஸ்ட் ஆகிறது நைட்டில் கொஞ்சம் காலையில் எழுந்து விட்டு போகணும், ஸோ ஈஸியாக ஒரு வயிறுக்கு ஃப்ரெண்ட்லியாக அது மாதிரி பிரியாணி ஆனால் வேணும் அப்படின்னாரு. நானும் ஓகே சார் சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு நான் யோசிக்கிறேன் எப்படி லைட்டாக பிரியாணி பண்ணுறது அப்படின்ட்டு. ஃப்ரெஷ்ஷாக பிரியாணி பண்ணாலும் எண்ணெய் இல்லாமல் நேரம் ஆகிடும். ஆமாம். ஸோ டக்குன்னு என்ன பண்ணேன், மட்டன் பிரியாணி தான் கேட்டேன். மட்டன் பிரியாணி எடுத்தேன், வர இருந்தது. யூஸ்வலாக அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டீமரில் போட்டு அது நல்லா சாஃப்ட் ஆகிடும். மட்டன் ரோகன் ஜோஷ் கிரேவி எடுத்து போட்டு, ஆனால் குழைக்கக்கூடாது, குழைக்காமல் வேணும், ஈஸியாக இருக்கணும், ஆனால் மெல்ற மாதிரி இருக்கும். ஓகே. அதை போட்டு ஸ்டீம் பண்ணி கொடுத்தேன். நல்லா ஃப்ளேவரும் அதிகமாகிடுச்சு. ஒரு மாதிரி மட்டனோட ப்ரிடாமினன்ட் ஒரு இது இருந்தது. எடுத்து போய் கொடுத்தேன். அவருக்கு ரொம்ப நல்லா இருக்கிறாம அப்படின்னாரு. அன்றைக்கி இது கூட நான் இதில் சொல்கிறேன், அன்றைக்கி எல்லாருக்கும் 500 rupees டிப்ஸ் கொடுத்தாரு. ஆஹா. அதுக்கப்புறம் என்னையே தான் அனுப்புவாங்க. வெயிட்டர் போனாலும் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாங்க. நான் வெயிட்டரே வந்து சொல்லுவான், ஷெஃப் நீங்கள் போய் கடைசியில் இது சொல்லுங்கள். ஓகே. ஸோ எப்போ வந்தால் நான் கடைசியாக அவர் கையில் பார்ப்பேன். அவர் எனக்கிட்ட எல்லாரும் கொடுத்துருங்க. எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 10 பேர் உள்ள எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ஆளுக்கும் 500 ரூபா கொடுப்பார். அதுவும் 1990 எண்ட்லேயே. ஓகே 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 ஓகே. அப்போயே 500 ரூபா. இப்போவும் அது பெரிய அமௌண்ட் தான், பட் அப்போனா அது எஸ். ஸோ அந்த 500 ரூபாய் யூஸ்வலாக எங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் மாதம் பெட்ரோலுக்கு யூஸ் பண்ணுவேன் நான். சூப்பர். ஆனால் இது மாதிரி தான் நிறைய கெஸ்ட் அது மாதிரி வருவாங்க. தாஜில் என்ன தான் அனுப்புவாங்க. அப்போ பண்ண பிரியாணி பேர் கூட வைக்கல. ஓகே. ஸோ நான் அப்போ அதுக்கப்புறம் நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக பண்ண ஆரம்பித்தோம். மெனுவில் கிடையாது. மெனுவில் இல்லை, யாருக்கெல்லாம் தெரியுமோ அது கொஞ்சம் அப்படியே சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஒருத்தன் சாப்பிட்டானா திருப்பி அதே சாப்பிட வருவாங்க. ரெகுலர் அதே மாதிரி ஹிடன் மெனுவில் இருந்தது. அதுக்கப்புறம் நான் தாஜ் கோர்மரில் விட்டுட்டு குவைட் போயிட்டேன். அதை ஒரு ஹிந்திக்கார ஷெஃப் அவரும் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அது வந்து ஹிந்தியில் வந்து கீலா அப்படின்னா ஈரமாக வெட்டு ஈரம் அப்படின்னு, அதுதான் கீலா. ஓகே. இது மாதிரி இருக்கிறது. அதை பேஸ் பண்ணி தான் அவங்க தான் பேர் வச்சுருக்காங்க கில்லி பிரியாணி அப்படின்ட்டு. ஓகே. கீலா பிகேம் கில்லி. இந்த கில்லி கிடையாது, இந்த கில்லி. அதுக்கான விதை நீங்கள் தான் போட்டது. அதுக்கப்புறம் இப்போது நிறைய பேர் அந்த நான் வீடியோ போட்ட அப்புறம் பண்ணி காட்டுங்க அப்படின்னா நான் திருப்பி குவைட்டு போய் பண்ண போகிறேன்.
சூப்பர் சார், வெயிட்டிங் இது. ஓகே, இப்போ அப்போ சூப்பர் ஸ்டார் மீட் பண்ணது அந்த மொமெண்ட்ல இருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் என்னைக்காவது ஏதாவது நான் ஏர்போர்ட்டில் தான் பார்த்தேன். லாஸ்ட்டாக நான் பார்த்தது வந்து ஏர்போர்ட்டில் 2003. ஆமாம், கல்யாண பத்திரிக்கை. அப்போ நான் கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கேன், அவர் எங்கேயோ போயிட்டு இருக்காரு. சரி, பார்த்தோன்னே பின்னாடி 3-4 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் நல்ல காலம் நான் உங்களை பார்த்தேன் அப்படின்னு. என்னன்னு எனக்கு கல்யாணம், நீங்கள் வரணும், கோயம்புத்தூர் தான் கல்யாணம் அப்படின்னு. ராம், நீ உன்னோட கல்யாணத்தை என்ன வாழ்த்துக்கள். ஆனால் நான் வந்தால் நீ மாப்பிள்ளையாக இருக்க மாட்டேன், நான் தான் மாப்பிள்ளையாக இருப்பேன். ஓகே ஓகே. எல்லாரும் என்ன தான் பார்ப்பாங்க, உன்னோட இம்பார்ட்டன்ஸ் போயிடும். நான் இங்கேருந்தே உங்களை வாழ்த்திடுறேன் அப்படின்னு வாழ்த்திட்டு அனுப்பிச்சிட்டாரு. சூப்பர். ஆனால் அது 22 வருஷம் ஆச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் பார்க்க சான்ஸ் இல்லை, மறந்து போயிருப்பாரு, மறக்க மாட்டார். ஏன்னா சாப்பாடு போட்ட கை அது. எஸ் எஸ், நான் கண்டிப்பாக பார்க்குறேன் ஒரு டைம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி விட வரும். லெட்ஸ் சி. டிசிடிசி 1க்கும் டிசிடிசி 2க்கும் ஒன்று நடந்தது. அது நான் சொல்கிறேன், நீ அந்த கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். நாங்கள் எல்லாம் சேர்ந்து கனடா போகலான்னு டிசைட் பண்ணிட்டோம். சரி, ஓகே. ஃபேமிலியா? ஓகே ஓகே. எல்லா ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோட வீசா வந்துடுச்சு, வேலையும் கட்டிடுச்சு, நானும் போயிட்டேன். நான் போய் இது இப்போ நடந்து செப்டம்பரில், லாஸ்ட் இயர் செப்டம்பர் நினைக்கிறேன், அக்டோபர் செப்டம்பரில் நடந்தது. நானும் போயிட்டேன். போய் வேன்கூவரில் இறங்கிட்டேன். பாஸ்டன் பீட்சான்னு பிராண்ட் நேம். ஆக்சுவலாக சரையில் வேலை செய்யணும். நீ இப்போதைக்கு ஹோப்புன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போயிட்டு அங்கே கொஞ்சம் பிஸ்னஸ், புது ரெஸ்டாரண்ட்டு, பிஸ்னஸ் கொஞ்சம் இதாக இருக்குது, யூ கேன் செட் இட் அப் அண்ட் தென் நீ அப்புறம் இங்கே வா அப்படின்னா. சரை இஸ் அ சிட்டி, ஹோப் இஸ் அ வில்லேஜ். ஓகே. ஹோப்பில் வந்து மொத்தமாக 6850 பேர் தான் இருக்காங்க. அதில் 80% ரிட்டையர்டு, 60+ ஓகே. அந்த வில்லேஜ்லேயே மொத்தம். ஆமாம். அது 5 மணிக்கு மேலே ஒரு ஆள் வெளியே வர மாட்டான். அங்கே எப்படி டெவலப் பண்ணுது? ஓகே. இது வந்து ஹைவேல இருக்கிறதுனால ஹைவே மக்கள்லாம் வர்றாங்க. இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது டிசிடிசி அந்த கேப் டைமில். ஓகே. போயிட்டு ஒரு வாரத்தில் சொன்னேன், ப்ரீத்தி எனக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. இல்லை இவ்வளோ செலவு பண்ணிட்டோம், 45 லட்ச ரூபா செலவு பண்ணேன். இது எப்படி விட்டு வருது? அதுவும் எனக்கு ஒரு இது, இன்னொரு இடத்து நிறைய முன்னொரு ஸ்டேட்லலாம் எனக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க, அங்கே போகிறதுக்கும் முடியாது, ஏன்னா பிஆர் கிடைக்கணும். எனக்கு சின் நம்பர் கிடச்சிது, பிஆர் கிடைக்கிறதுக்கு இவன் ஒரு 2 வருஷம் பல்லு கட்சி எப்படியோ ஏதோ வந்துட்டோம், 45 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டோம். இவங்களும் வந்தாங்கன்னா ஸ்கூலுக்கு சேர்த்துட்டு எப்படியா ஓட்டிடலாம் பார்த்தேன். கஷ்டம் பார்த்து இவங்க வீசாலாம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஓகே. அன்னைக்கு டிசிடிசி ஷூட்டுக்கு வர வேண்டியது, அன்னைக்கு நைட்டு வந்து இவர் வந்து மொத்தமா ஸ்ட்ரைக்காது. நீ லாஸ்ட் சீசன் ஒரு சில இது வந்து தவிர்க்க முடியாத காரணத்தால வர முடியல. நடுல ஹஸ்பண்ட் தான் மெயின் அப்ளிகன்ட், ஆனா செகண்டரி அப்ளிகன்ட் வைஃப் குழந்தைங்களுக்கு வீசா ரிஜெக்ட் பண்ணாங்க, எதுக்குன்னு தெரியல. ஸோ நாங்கள் இப்போ ஒரு வருஷத்துக்கு ரீஅப்ளை பண்ண முடியாது. பொண்ணு 10th இருந்தா, ஆல்ரெடி 5 மாதம் ஸ்கூல் இல்லாமல் இருந்தா. அன்றைக்கி நைட்டு அப்போ தான் மீடியா மெஷின் ஃபோன் பண்ணுறாங்க, சார் 2 வே டிக்கெட்டு இது மாதிரி வேணும். 2 வேலாம் போடாதீங்க, 1 வே போடுங்க. ஒரேடியா வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி சொல்லவும் இல்லை ஒன்றும் இல்லை, அப்படியே வந்துட்டாரு. வீட்டுல இருந்து போடுறது மாதிரி, சார் வந்துடுறீங்களா, வந்துடுறோம் உடனே போடுங்க. பிரச்சனை என்ன ஆச்சுன்னா டிசிடிசியை பார்த்துட்டாரு சார். இங்க வந்து ராஜா மாதிரி இங்க போனால் போட்டோ, அங்க வந்து போய் வேலை பார்க்கணும். அதுவும் அவ்வளோ கிடையாது, நம்ம காசு 45 lakhs போச்சு. உன்னோட வேல்யூ இன்க்ரீஸா இருக்கு, போலாம். நிம்மதி இல்ல ஓகே. அது நாங்க ஐ டோன்ட் திங்க் சோ அங்க சர்வைவ் பண்ணிருப்போம். நாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, ஓகே நீங்க சொல்றீங்களா அதே மாதிரி தான் செஃப் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். பட் அதோட ரியாலிட்டி வந்து இப்போ இது நீங்க சொல்லவே இல்லை லாஸ்ட் டைம், இப்போதான் எனக்கு. நான் ஓனர் சொன்னேன், டேய் ஒன்றும் சரியாக கூட்டின்னு போ, வீசாவே ரிஜெக்ட் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு. நீங்கள் ஷூட்டிங் போயிட்டு வாங்க, அப்புறம் பார்க்கலாம். ஷூட்டிங் போனேன்னா வரமாட்டேன் அப்படின்னு. ஓகே. பட் திருப்பி குவைத்துக்கே வர வேண்டியதா போயிடுச்சு. ஓகே, பட் ஃபைன். ஓகே, we are happy. இல்ல டெஸ்டினி எங்க கூட்டி வந்திருக்கோ அதுதான். எங்களோட லைஃப் வந்து செகண்ட் ஹோம் குவைத் தான் எப்பவுமே இருக்கணும்னு இருக்கு. மெரிபா பன்னீர் சோடா, I trust மெரிபா.